கர்த்தர் உயிரோடு இருக்கிறார், ஆகையால் நாமும் உயிரோடு இருக்கிறோம். அல்லேலூயா. இங்கு வருகை தந்திருக்கும் மகா திருத்தலத்திற்கு வருகை தந்திருக்கும் பெரியோர்களுக்கும் மூப்பர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மற்றும் மழலை அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் ஒவ்வொரு வாட்டியும் கர்த்தர் உயிரோடு இருக்கிறார், ஆகையால் நாமும் உயிரோடு இருக்கிறோம் சொல்லும் போது எனக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். கடந்த வாரத்திலேயே பார்த்தோம்னா இதே வள்ளியூர் மிகப்பெரிய ஒரு வள்ளியூர் ரோட்டில் ஒரு பெரிய விபத்து நடந்து ஒரு குடும்பத்தை சேர்ந்த 6 பேர் மொத்தமாக வந்து மரணமாயிட்டாங்க. அதே அனாதி தேவன் முழுவதுமாக நம்மளை ஆசீர்வதித்து அதே ரோட்டில் தான் நம்மளும் போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம். தேவன் முழுவதுமாக நமக்கு கிருபையை கொடுக்குறாரு. அந்த தேவன் ஜீவன் உள்ளவர். அந்த தேவன் ஜீவனோடு இருக்கிறனால தான் நாம் உயிரோடு இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த தேவனை நம்ம ஆராதிக்கவே போகிறோம். நம்ம முழுவதுமாக தேவனை பாராட்டி மகிழ போகிறோம். தேவன் நமக்கு செஞ்ச ஒவ்வொரு ஈவுகளையும், ஒவ்வொரு நன்மைகளையும், ஒவ்வொரு மன்னிப்புகளையும் நம்ம நினைச்சு அப்பா துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் நம் தேவனை நம்ம என்னைக்குமே துதிக்காம இருக்க கூடாதுங்க. எல்லாரும் பாட்டு பாடுறாங்க அப்படின்னு சொல்லி நான் பாட்டு பாடினேன்னு யாரும் பாடாம இருக்காதீங்க. ஆராதனை அப்படிங்கிறது வந்து நமக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு பாலம். அந்த பாலம் முடியும். ஆராதனை தாங்க எல்லாத்தோட மிகப்பெரிய ஆரம்பம். ஒரு கட்டடத்தோட மிகப்பெரிய உயரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி அஸ்திபாரம் தாங்க அந்த ஆராதனை. அந்த ஆராதனையை பவுலும் சீலாவும் செஞ்சதுனால தாங்க அஸ்திபாரமே ஆடிச்சு. அல்லேலூயா. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டுன்னா அது என்ன நாமங்க? அது இயேசு நாமம் தாங்க, வேற எதுவுமே கிடையாதுங்க. மனுஷனுக்குள்ள வல்லமையான ஒரு நாமம் உண்டுன்னு சொன்னா அது வேற நாமமே கிடையாது, அது இயேசுவின் நாமம் மட்டும்தான். அல்லேலூயா. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டுன்னு சொல்லி நம்ம இப்ப எல்லாரும் அப்பாவை ஆராதிக்க போறோம். அல்லேலூயா. நல்ல கோஷமா அப்பாவை ஆராதனை பண்ணணும். கடந்த நாட்கள் முழுவதும் நம்மளை கண்மணி போல தேவன் காப்பாத்தி இருக்கிறாரு. அந்த தேவனுக்கு நம்ம நன்றியும் மிகப்பெரிய துதிகளை செலுத்த வேண்டிய இடத்துக்கு. அல்லேலூயா. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் முழுவதுமா வாய்க்க செய்யறது நம்ம தேவன் மட்டும்தான். அந்த ஒரே ஒரு நாமம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நம்ம வாய் வார்த்தைகள் எப்பயுமே
அவருடைய நாமத்தை தான் துதிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி துதிக்கும் பட்சத்துல நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே நீக்கி முழுவதுமா நமக்கு பலனா கொடுக்கக்கூடியது அந்த இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அல்லேலூயா. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையை மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையை மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. எல்லாரும் ஒன்று சேர்த்து சொல்லுங்க. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. வெறும் இயேசுவோட வார்த்தையை சொன்னாலே போதுங்க, இயேசுவேன்னு சொன்னா போதுங்க, முழுவதுமா நம்மளோட எல்லா விதமான இந்த உலக பிரகாரமான காரியங்கள்ல இருந்து நம்ம தப்பிச்சுக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அல்லேலூயா. நம்ம இப்ப எங்க வந்திருக்கிறோம்? மகா திருத்தலம்னு சொல்றோம், பரிசுத்த ஸ்தலம்னு சொல்றோம். இது அப்பா வீடு தானங்க? அப்பா வீடு தானே? அப்பா வீட்டுல எப்பயுமே சந்தோஷம் இருக்குமா இருக்காதா? அல்லேலூயா. நம்ம இப்ப அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் கொண்டாட்டமே சொல்லி நம்ம இப்ப வந்து அப்பாவை பாடி மகிழ்ந்து களி கூற போறோம். அல்லேலூயா. இந்த பாடலை நீங்க எல்லாருமா சேர்ந்து சந்தோஷமா பாடி சிங்காசனத்தில் வீட்டுக்கு நம்ம தகப்பனை பரிசுத்தப்படுத்தி நம்ம தகப்பனை முழுவதுமா மகிமைப்படுத்தணும் நான் கேட்டுக்கிறேன். அல்லேலூயா. நல்ல சந்தோஷமா ஆர்ப்பரிக்கணும். இந்த பாட்டுல ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளவு அழகா இருக்கும். சந்தோஷமா கை தட்டுங்க பாப்போம். அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா. ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா. ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கேதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே,
ஆடலும் பாடலும் இங்குதானே. அப்பாவோட வீட்டுல எப்பயுமே சந்தோஷம் தாங்க. ஆடல் பாடல் கொண்டாட்டம் தாங்க. காத்திருந்தார், கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். காத்திருந்தார், கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே. பாவத்திலே மரித்திருந்தேன், புதிய மனிதனாய் உயிர்த்து விட்டேன். அந்த தேவாதி தேவனோட கரம் பட போய் என் பாவங்கள் எல்லாம் முழுவதுமா மன்னிச்சிட்டாரு எங்க அப்பா. அவர் எனக்காக சிலுவையில தொங்கி என்னோட பாவங்களுக்காக பாடுபட்டார். இன்னைக்கு நான் நீதிமானா எங்க அப்பாவோட வார்த்தையை சொல்றதுக்காக மட்டுமே இருக்கேன். அல்லேலூயா. பாவத்திலே மரித்திருந்தேன், புதிய மனிதனாய் உயிர்த்து விட்டேன். பாவத்திலே மரித்திருந்தேன், புதிய மனிதனாய் உயர்த்திருந்தேன். ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் கொண்டாட்டமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே. வசனம் எனும் சத்துணவை வாழ்நாளெல்லாம் ஊட்டுகிறார். நம்ம பைபிள்ல இருக்கிற வசனங்க அப்புறம் எடுத்துட்டாலே வரப்போற 2000 வருஷத்துக்கு எல்லா வார்த்தையும் அடங்கி இருக்குது. யாருமே எந்த காரணத்தை கொண்டும் வசனத்தை விடாதீங்க. வசனத்தை முழுவதுமாக இறுக்கி பிடிச்சுக்கோங்க. அல்லேலூயா. வசனமெனும் சத்துணவை வாழ்நாளெல்லாம் ஊட்டுகிறார். வசனமெனும் சத்துணவை வாழ்நாளெல்லாம் ஊட்டுகிறார். ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே.
அல்லேலூயா. தேவனோட பிரசன்னம் உள்ள வந்தாச்சுன்னா போதுங்க, எங்கேயுமே போக வேண்டியது இல்லைங்க. தேவன் முழுவதுமா நம்ம வேலையை அவர் பார்த்துட்டு இருப்பாருங்க. அல்லேலூயா. ஒரு சின்ன நான் சகோதர சமயத்தை சேர்ந்திருக்கும் போதெல்லாம் எனக்கு இந்த அளவுக்குலாம் உயர்வு இல்லைங்க. இன்னைக்கு தேவனுக்காக நான் வாரத்தில் 3-4 நாள் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், அவரோட ஊழியத்தை பார்த்துட்டு இருக்கிறேன். என்னோட உயரம் ஆழப்பெரியதா இருக்கு. ஐஸ்வர்யத்திலையும் சரி, கனத்திலையும் சரி, மகிமையிலையும் சரி, தேவனுடைய அவ்வளவா உயர்த்தி வச்சிருக்காரு. நம்ம சபைக்கும் சரி, நம்மளோட எல்லா இடத்துக்கும் நம்ம ரிச்சர்ட் பிரதர் கூப்பிட்டாங்கன்னா எல்லாரும் வேலை பார்க்க வந்துருவோம். அடுத்த இடத்துல என்னை மண்ணுச்சட்டி தூக்குறேன், நானும் தானே மண்ணுச்சட்டி தூக்க போறேன். ஏன்னா நான் மண்ணுச்சட்டி தூக்காம என்னை தேவன் அந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்காரு. அதே இது அவருக்கு நான் மிகப்பெரிய பணியை செய்யற இடத்துக்கு போனேன்னா தேவன் முழுவதுமா இன்னும் உயர்த்தி வைப்பாரு. அல்லேலூயா. ஊழியம் அவ்வளவு மகத்தானதுங்க. அவங்க தேவ மனுஷர்கள் சொல்றாங்க, நம்ம கேட்டோம்னா நம்ம எங்கேயோ போயிருப்போங்க. அல்லேலூயா. ராஜா உம் பிரசன்னம் போதும் ஐயா, எப்போதும் எனக்கு போதும் ஐயான்னு நம்ம சொல்ல போறோம். முழுவதுமா அந்த ராஜாவோட பிரசன்னம் நமக்கு வேணும். ஒவ்வொரு நாள் காலையிலும் நம்ம தேடுறோம், ஒவ்வொரு நாளும் தேடுறோம், ஒவ்வொரு நிமிஷமும் தேடுறோம். இந்த மூச்சு காற்று போறதுன்னு நம்ம தேவனோட பிரசன்னத்தை தேட போறோம். அல்லேலூயா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. இயேசு ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமாய் நாடுகிறேன், ஆர்வமாய் நாடுகிறேன். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம்மன் ஒன்றே போதுமையா, உம்மன் ஒன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே.
பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் ராஜா உம் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா இயேசு ராஜா உம் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் பிரசன்னம். அல்லேலூயா. எத்தனை பேர் குதிரை வண்டியில் போயிருக்கீங்க? பழைய மூப்பர்கள் குதிரை வண்டியில் போனவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? அந்த குதிரை வண்டியில் போகும்போது குதிரை வண்டிக்கார் சொல்லுவார், எப்பயுமே அவர் சொல்ல ஒரே வார்த்தை என்னவா இருக்கும்? முன்னுக்கு வாங்கம்பார். ஏன்னா ரொம்ப பின்னாடி போனால் குதிரை தூக்கிடும். அதே மாதிரி தான் நானும். எப்போ நீங்கள் காணிக்கை பகுதிக்கு நீங்கள் வரும்போதும் நான் சொல்கிற வார்த்தை என்னென்னா, நல்ல நிலத்தில் விதைக்கிற விதை, அந்த விதை தான் 1 20 60 100 நமக்கு பலன் கொடுக்கும். அதேமாரி இங்கே விதைக்கிற இந்த விதை, இந்த காணிக்கைங்கிற விதை, இது தேவன் நம்மளை பரீட்சித்து பார்க்கக்கூடிய ஒரு நேரம். என்ன அப்படின்னம்னா, அவருக்கு நம்ம கொடுக்கவே முடியாதுங்க. ஆனால் அவர் நமக்கு ஒரு பரீட்சை வைக்கிறாரு. என் பிள்ளை என் மேலே எந்த அளவுக்கு வாஞ்சியாக இருக்கிறான், நான் கொடுக்குறத அவன் யாருக்கெல்லாம் கொடுக்குறான், எப்படிலாம் கொடுக்குறான்னு சொல்லி தேவன் பரீட்சித்து பார்க்குற நேரம் இது. அதனால் நம்மளோட காணிக்கைகளை நம்ம சும்மா கொடுக்க வேண்டாம். விதையாக விதைக்கிறோம். விதைக்கும் பட்சத்தில் அது 100 200 1000 பழுகி மறுபடியும் நம்மளோட மடியிலே விளை வைக்கிறதுக்கு நம்ம தேவன் போதுமானதாக இருக்கார். அல்லேலூயா. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரேன்னு சொல்லி நம்ம இப்போ காணிக்கை பாட்டு பாடுறோம். காணிக்கை கொடுத்ததுக்கப்புறம் இந்த பாடல்கள் நீங்கள் பாடணும்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அல்லேலூயா. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் என்னரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. நேர்வழியாய் என்னை நடத்தினி, நீதியின் பாதையில் நடத்தினி. நேர்வழியாய் என்னை நடத்தினி, நீதியின் பாதையில் நடத்தினி. காரியம் வாய்க்கச் செய்தி என்னை கண்மணி போல் பார்த்திட்டி. காரியம் வாய்க்கச் செய்தி என்னை கண்மணி போல் காத்திட்டி. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை
வேறொன்றும் இல்லையே. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினி. பாதங்கள் சறுக்கின வேளை பதறாத கரம் நீட்டி தாங்கினி. பாரமெல்லாம் நீக்கினி என்னை பாடி மகிழச் செய்தி. பாரமெல்லாம் நீக்கினி என்னை பாடி மகிழ வைத்தீர். என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விட ஒரு பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே. அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே. அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. அல்லேலூயா.